ஸ்ட்ராபெர்ரிஸ் வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஸ்ட்ராபெர்ரி குயின். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் நான் வந்து போடுவேன். ஸோ அதோட லிங்க்கும் என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோவும் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக என்னால் போட முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் இதை வந்து நான் சொல்லிடுறேன். உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்காக இருக்கட்டும், உங்களை ஆனிவர்சரி, உங்கள் யார் தான் இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து நீங்கள் கேட்ட டேட்டில் என்னால் போட முடியும்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் அதை வந்து பண்ணிடுங்க. அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேபாப் ஃபேன்ஸு இல்லை பிடிஎஸ் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாம் இன்றைக்கி வந்து ஒரு யூன்மின்னோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேரிட் டு மாஃபியா கிங், இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? நாம் இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோவை பார்த்துடலாம். நம்ம யூங்கி வந்து சவுத் இந்தியாவிலேயே வச்சுக்கோமே, நம்ம இந்தியாவில். ஸோ நான் வந்து சவுத் கொரியா அதெல்லாமே வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சவுத் இந்தியாவில் இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஸ்டோரி. ஸோ ஃபுல்லுமே வந்து சவுத் இந்தியாவில் வரும். ஸோ கொஞ்சம் அப்பப்போ வந்து கொரியா எட்டி பார்க்கும். ஸோ இந்தியா ஃபுல்லுமே ரொம்ப வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறது யாருன்னா, கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யாருன்னா நம்ம யூங்கி தான், மாஃபியா கிங். அவர் ரொம்ப கோல்டு ரூடு டைப் பர்சனு. ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா அவர் வந்து அடுத்தது அவரை வந்து போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்து நம்ம யூங்கி. இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும் யூகிங்கை பற்றி. ஸோ நம்ம இப்போ ஜிமினோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் வந்து ஒரு க்யூட்டான இன்னசென்ட்டான ஒரு ஏஞ்சல் டைப்பான பர்சனு. ஜிமினுக்கு இது இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இப்போ கரண்ட் சினாரியோ என்ன நடந்துட்டுருக்குன்னா, யூங்கி வந்து ஒரு வீட்டில் சோஃபாவில் உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு அந்த பர்சன் கீழே நீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பர்சனை பார்க்குறாரு. அந்த பர்சனாக ரொம்ப பயத்தில் நடுங்கிக்கிட்டு 2 பேர் இருக்காங்க. பயத்தில் அவ்வளோ நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் இங்கே இருந்து போய்டுறோம் சார், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க சார், நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க சார், வேண்டாம் சார், எங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க சார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார், நான் ஒன்றும் உசரெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்கே வரல. எனக்கு தேவையானது, எனக்கு பிடிச்ச ஒன்று இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னோட பர்மிஷனை ஒன்றும் நான் இங்கே கேட்டுக்கிட்டு இல்லை, புரியுதா? உன்னை போட்டு தள்ளிட்டு, உங்கள் 2 பேரை போட்டு தள்ளிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரி, கடைசியாக பேசி பார்க்கலான்னு வந்துருக்கேன், புரியுதா? 2 நாள் தான் டைமு, 3ஆவது நாள் கல்யாணம். உன் பையனை ரெடி பண்ணி வை, புரியுதா? பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். என்னோட கார்ட்ஸு எப்பவும் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தப்பிக்கலாம் அப்படின்னு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு யூங்கி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கார்ட்ஸ் எல்லாமே வந்து மறைமுகமாக அங்கே வந்து அந்த வீட்டை வந்து நோட்டம் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் ஜாலியாக ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வர்றாரு. அவர் காலேஜோட கடைசி நாள் வந்து இன்றைக்கி. ரொம்ப ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமாக தான் வந்து நம்ம ஜிமின் வீட்டுக்கு வராரு. அம்மா அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தவர், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சோகமாக சேடாக வந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்கறதுமே அவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அம்மா அப்பா என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சு?
வீடெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு? அம்மா, அப்பா ஏன் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க என்னாச்சு? அப்படின்னு ஜிமின் கேட்கும்போது தான் இந்த மாதிரி வந்து அவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க. எது? இல்ல, இல்ல என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, வேண்டாம்ப்பா. நம்ம நம்ம எங்கேயாவது போயிடலாம்ப்பா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. இல்ல ஜிமின், அந்த கார்ட்ஸ் எல்லாருமே நம்மள மறைமுகமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்மளால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. ஜிமின், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. அந்த நரகத்துல போய் நீ மாட்டிக்காதடா. அம்மா, அப்பாவ வந்து நீ சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. உடனே ஜிமின்க்கு ரொம்ப அழுகையா வருது. அம்மா, அப்பா உங்கள விட்டுட்டு நான் எங்கேம்மா போவேன்? இல்ல, நான் போமாட்டேன். நான் கல்யாணம் பண்றதுனால நீங்க 2 பேரும் சேஃபா இருப்பீங்க அப்படின்னா, நான் பண்ணிக்கிறேன் அம்மா அப்படின்னு ஜிமின் அழுதுகிட்டே சொல்றாரு. இல்ல ஜிமின், வேண்டாம் ஜிமின், ப்ளீஸ் நீ இங்கேருந்து போயிரு. நாங்க வந்து பார்த்துக்குறோம். நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எங்களுக்கு போதும்டா. ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு அப்படின்னு ஜிமினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மாட்டேன், நான் போமாட்டேன். உங்க 2 பேர் என்னால நீங்க 2 பேரும் சாகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவனோட வாழ்க்கை, நம்ம பையனோட வாழ்க்கை இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அப்படியே வந்து 2 டேஸ் கழித்து அன்றைக்கி மேரேஜு. அன்றைக்கி வந்து லைக் கார்ட்ஸ் வந்திருப்பாங்க. அண்ட் வந்து ஜிமினை வந்து வெட்டிங்க்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து பியூட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஜிமினுக்கு வந்து ட்ரெஸ்ஸு யூங்கி தான் செலக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிமின் ரொம்ப சோகமாகவே தான் வந்து அந்த மேரேஜ்க்கு ரெடி ஆகுறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து எல்லாம் ரெடியாகி ஜிமினும் கீழே வராரு. அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க. இன்னைக்கு உன் லைஃப்பில் மறக்கவே முடியாத நாள். இது சந்தோஷமான நாளா இல்லை சோகமான நாளான்னு எங்களுக்கு சொல்ல தெரியல ஜிமின். எங்களை மன்னிச்சிருடா. உன்னை உன்னை எங்களால் பாதுகாக்க முடியல. உனக்கு எங்களுக்கு என்ன இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் எனக்கு சந்தோஷமாக எப்போவும் இருந்தால் போதும்ப்பா. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அப்படியே வந்து இப்போது வந்து சர்ச்சுக்கு தான் வந்து போகிறாங்க. லைக் அஸ் ஆல்வேஸ் சர்ச்சில் என்னென்னலாம் நடக்குமோ, ஸோ ஜிமினை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வராரு. அவ்வளோ டியர்ஸோடு வராரு. ஜிமின் வந்து யூங்கியை பார்க்கவே இல்லை. குனிஞ்சத்தலை நிம்மராகவே இல்லை. ஸோ அப்படியே குனிஞ்சிட்டே தான் வந்து அவங்க அப்பா கைப்பிடிச்சி நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா வந்து யூங்கிக்கிட்டேயும் போய் யூங்கியும் வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அவங்க 2 பேருமே இப்போ ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. யூங்கியை பார்க்கவே இல்லை ஜிமின். கீழே குனிஞ்சிட்டே தான் இருக்கார். டிஎஸ் வழிஞ்சிட்டே இருக்கு. அண்ட் வந்து ஃபாதர் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ, ப்ரிஸ்ட் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அது எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டைமு ரிங்கும் வந்து கொடுக்குறாங்க. யூங்கி வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஜென்டிலாக தான் ஹோல்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஃபோர்ஸாக, மாஃபியானாலே ரொம்ப ஃபோர்ஸாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோ இதாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல்ட் பண்ணி ரிங்கை மாட்டுறாரு. ஜிமின் எதுவுமே கண்டுக்கல. ஜிமினும் வந்து ரிங்கை வாங்கிட்டு யூங்கி கையில் போடுறாரு. யூங்கி ஃபேஸை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸோ கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் யூங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜிமினோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. இழுக்கும்போது தான் ஜிமின் வந்து யூங்கி ஃபேஸையே பார்க்குறாரு. லைக் அவர் வந்து மிஸ்மரைஸ் ஆகிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு யூங்கி வந்து அழகாக இருக்கார். ஜிமின் யூங்கியை பார்த்துக்கிட்டே இருக்கார். யூங்கியும் ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீன் ஆகி ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் தான் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் என்ன யோசிச்சுருந்துருப்பாருனா லைக் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இவன் கிஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுருந்துருப்பார். பட் ஆனால் ஜென்டிலாக கிஸ் பண்ணும்போது லைக் அதுவும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணும்போது என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் வருது. யூங்கி அப்போ வந்து ஜிமினோட காதில் கவலைப்படாத, நான் மற்ற மாஃபியா மாதிரிலாம் இல்லை. உன்கிட்ட என்னோடய மாஃபியா சைடை என்றைக்கும் காட்டவே மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் காதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து நகர்ந்து போயிடுறாரு. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜிமின் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ ஜிமினோட அப்பா அம்மா கிட்ட ஜிமின் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அழுதுட்டு
யூங்கியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் பார்த்தா செம்ம கிராண்ட் லைக் ட்ராவல் பண்ணும்போது ஜிமின் எதுவுமே பண்ணலை. யூங்கி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அழுத்துட்டே தான் இருக்காரு ஜிமினை. அவர் வந்து எதுவுமே இந்த ஒரு கம்ஃபர்ட் அது எதுவுமே பண்ணல, அழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அப்படியே வந்து கொஞ்சம் அவங்களோட மேன்ஷனுக்கும் வந்துட்டாங்க. அது அப்படியே பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக லைக் வந்து அந்த மாதிரியான ஒரு மேன்ஷனாக இருக்கும். லைக் பிளாக் கலரில் அந்த மாதிரி தான் அந்த மேன்ஷன் இருக்கும். பார்க்குறாரு, என்ன இவ்வளோ பெருசான மேன்ஷனா அப்படின்ட்டு ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு யூங்கி உள்ளார போகிறாரு. அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து லைனில் நின்று, மெய்ட்ஸு கார்ட்ஸ் எல்லாருமே லைனில் நின்று பவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ உள்ளார போகிறாங்க. யூங்கியோட ரூமுக்கு தான் வந்து ஜிமினை கூப்பிட்டு போகிறாரு. இனிமே இதுதான் உன்னோட ரூமு, இனி நீயும் நானும் இங்கே தான் தங்க போகிறோம். இந்த தனியாக போய் படுகிறது, அப்படியே சோகமாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ என்னோட ஒய்ஃப் ஆகிட்ட இப்போ, புரியுதா? என்னோட ஹஸ்பண்ட் நீ, புரியுதா? இனிமே எல்லாம் என் இஷ்டப்படி தான் நடக்கணும், புரியுதா? நான் சொல்கிறத நீ கேட்கணும். கேட்காம ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க, நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டெல்லாம் உன்னால் தாங்கவே முடியாது. அந்த கபோர்டில் வந்து ட்ரெஸ் இருக்கும், நான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுட்ருக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து யூங்கி அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமினுக்கு என்ன அங்கே ஜென்டலாக பிஹேவ் பண்ணால் இப்போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், என்ன ஒன்றுமே புரியலையே, அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் வந்து ஜிமின் இருக்கார். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. மேட்ஸ் வந்து ஜிமினை டின்னருக்கு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உடனே மேட்ஸ், சார் அப்படி இல்லை, நீங்கள் வந்து சாப்பிடலன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாஸ்டர் வந்து ரொம்ப கோவப்படுவார், அதை வந்து எங்களை தான் பனிஷ் பண்ணுவார், ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு மேட்ஸ் எல்லாம் அவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க. சரி, நம்மளால் யாருக்கும் பனிஷ்மெண்ட் வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சாப்பிட்டுட்டு அகெயின் ரூமுக்கு வந்திருப்பார். அப்போ தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து மேட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸையாக போடணும், அது வந்து ஒரு மாதிரி லைக் செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் அங்கே இருக்குது. ஜிமினுக்கு ரொம்பவே வந்து இதாகுது, வேண்டாம் நம்ம போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து முடிவு பண்ணிட்டு அது அப்படியே தான் இருக்குது. அவர் வந்து சரி நம்ம குளிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு டவலோட தான் வெளியில் வருவார். அப்போ வந்து அங்கே யூங்கியும் வந்திருப்பார் ரூமில். அந்த ட்ரெஸ் அங்கேயே இருக்கிறத பார்க்குறாரு. அந்த டைமில் நம்ம ஜிமின் வந்து டவலோடு தான் வெளியில் வராரு. யூங்கியும் பார்க்குறாரு, அந்த ஜிமினோட பாடி அப்படியே அவரோட பாடி அப்படியே ஸ்கேன் பண்ணுது மேலே இருந்து கீழே வரைக்கும். ஜிமினுக்கு ஷாக் ஆகிருக்கும். யூங்கி நின்றுட்டுருக்கிறத பார்க்குறது, அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்றது எல்லாமே அவர் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அவர் வந்து சீக்கிரமாக போய் ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லிட்டு போக போகிறாரு. பட் ஆனால் யூங்கியோட வாய்ஸு, எங்கே போகிற, இங்கே வா, ட்ரெஸ்ஸு வாடா. ஜிமினும் வந்து அந்த வாய்ஸ், அந்த கோல்டு, அந்த டீப் வாய்ஸை கேட்டதுமே அப்படியே அவருக்கு ரொம்ப பயமாகி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. யூங்கி அப்படியே பார்க்குறாரு, லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணுறாரு. நாமா இருக்கா, இன்னைக்கு அவனை வச்சு செஞ்சே ஆகணும். நான் கூட வேண்டாம், சின்ன பையன் கண்ட்ரோல்டாக இருக்கலான்ட்டு நினச்சா கூட இவன் சும்மா இருக்க மாட்டேன்றானே, என்ன உசுப்பேத்துற மாதிரியே பண்ணிகிட்ருக்கானே. ஜிமினும் பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு, பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை போடு. இல்லை எனக்கு அது போடுன்னா போடணும், தேவையில்லாமல் என்னை எதிர்த்து பேசுறது இல்லை, முடியாது, ஏதாவது சொல்கிற வேலைலாம் எதுவும் என்கிட்ட வச்சுக்காத, போடுன்னா போடு அப்படின்னு யூங்கி சொல்கிறாரு. ஜிமினா அதை எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கே போகிற, ட்ரெஸ்ஸு போட, இங்கேயே நின்றுட்டு போடு அப்படின்னு அவர் வந்து பெட்டில் உட்காடுறாரு. அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு பெட்டில் தான் உட்காடுறாரு. அப்படியே பார்க்குறாரு ஜிமினை. போடுறா, என்ன போடுறதுக்கு வேணா நான் வந்து போட்டு விட்டுமா உனக்கு? இல்லை 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 இல்லை, நானே போடுறேன். அப்போ போடுறா. ஜிமினும் வந்து
டவலை வந்து கழட்டவே இல்லை, அதோடயே தான் மேலே போடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாரு, இந்த டவலை கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்ன போடுறா ட்ரெஸ்ஸை, சும்மா நான் பார்த்துட்டு உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டேன், வச்சு பிடிச்சி இழுத்து செஞ்சு போயிட்டே இருப்பேன், பொறுமையாக கண்ட்ரோல்டாக இருக்கேன், சொல்கிறது மட்டும் பண்ணுடா. ஜிமினும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடுறாரு. அவ்வளோதான். அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். லைக் வந்து ஜிமினுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. கையெல்லாம் வச்சு மறைக்கிறாரு. கையெடுறா. எடுக்கலை ஜிமின்னு. எடுன்னு சொன்னேன். அவர் அப்படியே அந்த கோவத்தோடு சொன்னதுமே என் கையை வந்து எடுத்துடுறாரு. இப்போதான் அழகாக செம்மையாக இருக்கு தெரியுமா. அப்புறம் இங்கே வா, இங்கே அப்படியே வந்து நீல் பண்ணி பார்க்கலாம் முன்னாடி. ஜிமினும் வந்து லைக் அவருக்கு வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீல் பண்ணிட்டு யூங்கியை பார்க்குறாரு. அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகுது யூங்கிக்கு. என்னம்மா இருக்கான் இவனை, ஐயோ மைண்டு ரொம்ப ரொம்ப டர்ட்டியாக போகுது. அப்படியே அந்த பாடி ஃபுல்லும் பெயிண்ட் அடிக்கணும் போலயே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப வந்து லேசியாக இருக்குது, நீ என்ன பண்ணுற, என்னோட பேண்ட்டெல்லாம் கழட்டி விடு. என்னடா கழட்டுறா, உங்களுக்கு வேணா நீங்களே கழட்ட வேண்டியது தானே அப்படின்ட்டு ஜிமின் சொல்லும்போது ஒரே ஒரு கிளார் தான் விடுறாரு. உடனே ஜிமின் வந்து கல் பண்ணிட்டு அவரோட யூங்கியோட பேண்ட்டெல்லாம் கழட்டுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்படி யூங்கி ஸ்மிர் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வர அன்கட் சீன் எல்லாமே டெலகிராமில் இருக்கும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அங்கே போய் பாருங்கள், ஓகேவா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் யூங்கி வந்து ஜிமினை ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்காரு. ரொம்ப டயர்டாக ஜிமின் படுத்துட்ருக்காரு. ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாத அளவுக்கு தான் வந்து நம்ம ஜிமின் படுத்துட்ருக்காரு. இவங்களுக்கு வந்து லைட் கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது. அவரும் வந்து எந்திரிச்சு எவன்டா அது காலங்காத்தால ஃபோன் பண்ணி சாவடிக்கிறது அப்படின்ற மாதிரி எரிச்சலாக தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவார். கால் பண்ணது யாராக இருக்குன்னா நம்ஜுன் தான் கால் பண்ணியிருப்பார். நாடா இதுக்கிட்ட கால் பண்ணிட்டே இருக்கு, கொத்த வர தெரியாதா எனக்கு, வர தெரிஞ்ச உனக்கு டைம் என்னன்னு தெரியுமா, அப்போ உனக்கு இவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. என்ன இப்போது காலையில் ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணியா, ஐயோ டேய் 1 மணி ஆச்சரா, எது 1 மணியா, டைம் உடனே பார்க்குறாரு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ 1 மணி ஆயிடுச்சா, ஸோ இவனதில் அதை மறந்துட்டேனே, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏய் இர்றா வரேன்டா, ஒரு 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 15 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுறேன் சரியா, ஃபோனை பண்ணிட்டே இருக்காத, நீ சீக்கிரமாக வந்து நான் ஏன்டா பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், செர்ரா மூட்டு வெயிடா ஃபோனை, வரேன்னு சொல்லிட்டேன்ல, வச்சு தொலை. யூங்கியும் வந்து ரெடி ஆகிட்டு அவர் கீழே வராரு, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. மேய்ச் கிட்ட சொல்கிறாரு, அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவனே கூப்பிட்டா மேலே போங்க, புரியுதா. ஓகே சார். இவங்கேயும் வந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. அப்படியே வந்து ஒரு 2-3 ஹார்ஸ் கழித்து தான் வந்து லைக் கண் முழிக்கிறாரு ஜிம்மின்னு. அசைஞ்சு பார்க்குறாரு, சுத்தமாக அவரால் அசையவே முடியலை. ஐயோ என்னால் கொஞ்சம் கூட அசையவே முடியல, நான் எப்படி எந்திரிக்கிறது, எனக்கு ரொம்ப பசிக்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பக்கத்தில் வந்து சரி அவனுக்கு எந்திரிக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து ட்ரெஸ்ஸை பக்கத்துலேயே வச்சுருந்துருப்பாரு, அவனை எடுத்து போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து உடம்புல போட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பெட்டில் அப்படியே சாஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து உள்ளார டோரை நாக் பண்ணிட்டு உள்ளார ஒரு பர்சன் வராங்க ஃபுட்டோட. அது வந்து யாருன்னா நம்ம ஐஷு தான் உள்ளார வராங்க. ஜிமின் பார்க்குறாரு, யார் அது அப்படின்ற மாதிரி. நீங்கள் யார், ஹாய் ஜிமின், என்ன நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல அதனால தான் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு தெரியும் உன்னால் எந்திரிச்சிருக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் வந்து இவங்கி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு வந்து ஃபுட் கொண்டு வந்திருக்கேன், நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லை, டிஃபனும் சாப்பிடல, லஞ்சுக்கும் வரலன்னு சொன்னாங்க, அதுதான் சரி நானே வந்து உனக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ஆனால் நீங்கள் யார்,
நான் வந்து யூங்கியோட ஃப்ரெண்டு. ஓ! அந்த மாஃபியா, அந்த பீஸ்ட்டோட ஃப்ரெண்டா நீங்க? அப்ப நீங்களும் அந்த மாரி தான் இருப்பீங்க. ச்ச! அந்த மாரிலாம் கிடையாது. அவன் வந்து "அத விடு. நீ சாப்பிடு. உனக்கு ரொம்ப பசிக்கும்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு பக்கத்துல வைக்கிறாங்க. ஜிமினும் எடுத்து சாப்பிடுறாரு. அ நீங்க எப்படி அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனீங்க? இவ்ளோ வந்து ஒரு மாஃபியா கிங் அவன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனீங்க? அப்படின்ற மாரிலாம் கேட்குறாரு ஜிமினு. அது ஒரு பெரிய கத. முன்னெல்லாம் அவன் வந்து அந்த மாரி இல்ல. அவன் ரொம்ப ஜாலியான டைப் தான். கொஞ்சம் வந்து ஷைனஸ் எல்லாம் இருக்கும் அவனுக்கு. ரொம்ப நார்மலான பையனா தான் இருந்தான். பட் ஆனா வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுல தான் வந்து இந்த மாரி அவன் சேஞ்ச் ஆகிட்டான். அப்படி என்ன நடந்துச்சு? யூங்கிக்கு அவங்க அப்பா, அம்மானா ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. பட் ஆனா வந்து ஒரு மாஃபியா வந்து என்ன ஆகும்னா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணி யூங்கியோட ஃபேமிலிய மொத்தமும் எல்லாத்தையும் கொன்னு இருப்பான். அது அப்போ அந்த டைம்ல வந்து யூங்கி வந்து படிச்சுட்டு இருந்ததுனால, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வந்து இந்த மாரி அவனுக்கு இதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு நடந்தது அப்படின்றதே வந்து அவங்க அப்பா, அம்மாலாம் செத்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் அவனுக்கே தெரியும். அப்போ அவனோட ரிவெஞ்ச ஸ்டார்ட் பண்ணான். இப்போ அவன் ஒரு மாஃபியா கிங்கா யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த ஒரு கோவத்துல, அந்த மாரி இதில தான் வந்து அவன் அந்த மாரி மாறிட்டான் ஜிமின். ஆனா, அவன் உன்கிட்ட அந்த மாரி நடந்துக்க மாட்டான். அவன் உன்ன ரொம்பவே லவ் பண்றான். அவனோட இந்த கோல்டு, க்ரூரலான ஒரு லைஃப்ல நீ வந்து ஒரு ஏஞ்சல் மாரி ஜிமின். அவன் உன்ன ரொம்பவே லவ் பண்றான். எனக்கு தெரியும் அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரெசிவா தான் பிஹேவ் பண்ணியிருப்பான். பட் ஆனா, அது எல்லாமே வந்து உன்ன லவ் பண்றதுனால மட்டும் தான். உன்ன ரொம்ப லவ் பண்றான். உனக்கு தெரியாது, உன்ன ஃபர்ஸ்ட் டைம் அவன் எப்போ பார்த்தானோ, அப்போத்துலருந்து வந்து உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா, அப்போ வந்து நீ ஸ்கூல் படிச்சுட்ருந்த. அதனால தான் இவ்ளோ வருஷம் உன்னோட ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நீ காலேஜ் முடிச்ச அந்த நாளே வந்து உன் அப்பா, அம்மா கிட்டலாம் வந்து பேசியிருக்கான். அவன் மாஃபியா தான். மாஃபியா கிங்கு தான். ஆனாலும் உனக்கு வந்து அந்த சைடு அவன் காட்ட மாட்டான். கொஞ்சம் உன்கிட்ட வந்து என்ன சொல்றது? அந்த செக்ஷுவலா, அந்த இன்டிமேட்டா இருக்கிறதுல மட்டும் கொஞ்சம் ரஃப்பா இருந்திருப்பான். பட் ஆனா உன்ன ரொம்பவே கேர் பண்றான் ஜெமீன். அது உனக்கு போக போக புரியும். நான் சொல்றது ஏதோ சும்மா சொல்றேன்னு உனக்கு தோணலாம். பட் ஆனா போக போக உனக்கே புரியும். அப்படின்னு ஐஷு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து அப்படியே கொஞ்சம் மிங்கிள் ஆகுறாரு. அப்போ தான் யூங்கி வராரு. வந்துட்டியா யுங்கி? சரிடா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் கிளம்பிடுறாங்க. ஜிமினுக்கு பக்கத்தில் தான் வந்து யுங்கி உட்கார்றாரு. இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா உனக்கு? ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிட்டல சாரி. என்னால் வந்து உன்னை அந்த மாதிரி பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நடக்காது சரியா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிமினுக்கு செம ஷாக். ஒரு மாஃபியா கிங்கு என்கிட்ட சாரி கேட்குறாரா? அந்த மாதிரி ஒரு ஷாக்கில் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குற? இல்ல, நீங்க வந்து என்ன சொல்றது? ஒரு மாஃபியா கிங்கு என்கிட்டலாம் சாரி கேட்குறீங்க? ஆ மாஃபியா கிங்குனா அது மத்தவங்களுக்கு தான். உனக்கு இல்ல. நேத்து வந்து அந்த மாரி ஒரு மான்ஸ்டர் மாரி பிஹேவ் பண்ணது ஏன்னா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப வருஷம் நான் கண்ட்ரோல் பண்ட்டேன். அதுக்கப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் அந்த மாரி பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி. ரொம்ப பெயினா இருக்கா? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உன்ன கேர் பண்ணிக்க முடியல. சாரி. இனிமே வந்து அந்த மாரி இருக்காது. நான் உன்ன நல்லா கேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு வந்து யுங்கி சொல்றாரு. ஜிமினுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அப்போ புதுசா இருக்கு. அப்போ ஐஷு சொன்னது எல்லாமே உண்மைதானா? அ இல்ல சும்மா நடிக்கிறானா? அப்படின்ற மாரி ஒரு டவுட்டும் வருது. அ சரி, இப்போ உன்னால நடக்கலாம் முடியுதா? அப்படின்னு கேட்கும்போது தான் அவருக்கு வந்து ஒரு மாரி ஷை ஆகுது. அ அ முடியுது. சரி ஓகே. உனக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது சாப்பிடுறியா? ஏதாவது குடிக்கிறியா? அந்த மாரி ஏதாவது வேணுமா? இல்ல, இல்ல எதுவும் வேண்டாம்.
சரி ஓகே. இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் போகுது. அன்னைக்கு வந்து அந்த வெட்டிங் நைட் அன்னைக்கு டச் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஜிம்மின வந்து அந்த மாரி டச் பண்ணவே இல்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டே தான் இருக்காரு வந்து நம்ம யோங்கி. ஆனா ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாரு ஜிம்மின. அந்த அளவுக்கு அவங்க அப்பா, அம்மாவ விட ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஜிம்மினுக்கு வந்து அது ரொம்பவும் புடிச்சிருக்கு. ஸோ அவரும் வந்து நம்ம யூங்கிய லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் யூங்கி வந்து ஏன் வந்து நம்மள டச் பண்ணுறது இல்லை, அவன் லவ் பண்ணுறதானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டும் வருது. யூங்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மிஷனை வந்து நம்ஜூன் ஐஷு எல்லாமே வந்து இப்போது யூங்கியோட மேன்ஷனில் தான் ஒரு ஸ்டடி ரூமில் தான் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வராரு, டோரை நாக் பண்ணுறாரு. இவங்கேயும் கம்மின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் உள்ளார போகிறாரு. ஹாய் ஜிமின், நம்ஜுனும் ஐஷும் சொல்கிறாங்க. எப்படி இருக்கு ஜிமின்? ஹாய், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் உன்னை விட எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை, வா சொல்லு என்னாச்சு? அது வந்து ஹே நம்ஜுன், வாடா போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, வா நம்ம சாப்பிட போகலாம். ஏன்னா இப்போ தானே அவ்வளோத்த தின்ன, இன்னும் என்ன, மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி நம்ஜுனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஜிம்மினும் வந்து யூங்கிக்கு பக்கத்தில் தான் போகிறாரு. யூங்கியும் வந்து பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. என்னாச்சு, ஏதாவது வேணுமா, ஏதாவது கிரேவிங்ஸாக இருக்கா, ஏதாவது சாப்பிட்றியா, இல்லை எங்கேயாவது வெளில போகணுமா? அது இல்லை. அப்புறம் நான் ஒன்று கேட்பேன், என்ன இப்படி கேட்குறான் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி கிண்டலாம் எதுவும் பண்ணக்கூடாது. சரி பண்ண மாட்டேன், சொல்லு. அன்னைக்கு வெட்டிங் நைட் அன்னைக்கு நீ இங்கே நடந்துக்கிட்டல? ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போது ஒரு 6 months ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி நீ ஏன் வந்து திரும்ப அந்த மாதிரி பிஹேவ் பண்ணலை? இந்த மாதிரி அந்த அந்த மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணதா? அது இல்லை, அந்த ஃபஸ்ட் நைட்டில் என்ன நடக்கணுமோ அது அது கேட்குறேன். என்ன சொல்ல வர நீ? அதான் அன்னைக்கு நடந்துச்சுல. ஓ, அதுவா? அது வந்து அன்னைக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் வந்து அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். உன்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ தொடக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் வந்து நான் இன்னமும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன். ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உன்னை இவ்வளோ பக்கத்தில் வச்சுக்கிட்டும் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது அப்படின்னு வந்து யூங்கி சொல்கிறாரு. அப்போ கண்ட்ரோல் பண்ணாத. என்ன சொன்ன? கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். யூங்கி செம்மையாக வந்து ஜிமினை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து அந்த கிஸ்ஸு ஹாட்டாக பேஷனேட்டாக மாறுது. அப்படியே பல 2 கையும் ப்ளே ஆகுது. அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்கட் சீன் டெலகிராமில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து மறக்காமல் ஒன்று டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அதுவும் ஒரு 4 daysக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து பெட்டராக இருக்கும். இனி வந்து ரெகுலராக 2 days ஒன்ஸ் வீடியோஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒன் ஷாட் வேணும், இல்லை எஃப்எஃப் வேணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது டைப்பாக தான் வந்து எனக்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. லைக் வந்து நம்ஜுனையும் ஜேஹப்பையும் வச்சு ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு எஃப்எஃப் தான் வந்து போட போகிறேன். ஸோ மறக்காமல் அதையும் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 2 daysல நான் அப்லோட் பண்ணிடுவேன். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படின்னா சாட்டர்டே போட்டுருவேன். இல்லை அப்படின்னா சண்டே, ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன், ஓகேவா?
அண்ட் வந்து அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். அவ்வளோதான்டா ஸ்ட்ராபெர்ரீஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம், இன்ஸ்டா ஐடிஸும் இருக்கும். அதுலேயும் போய் பாருங்கள். அதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.